अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पावन पुण्य सवेरा।
से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் ஏகாந்தத்தினுடைய மகத்துவம் சொல்கிறாரு. ஏகாந்தம் அப்படின்னா தனிமைன்னு சொல்லலாம், ஏகாந்தம்னா அமைதின்னு சொல்லலாம், ஏகாந்தம்னா ஒரு பாபா நினைவில் மூழ்கிய நிலை. ஸோ நம்ம எப்போ ஒரு பாபா நினைவில் மூழ்க முடியும்னா முற்றிலும் தேகத்தை மறக்கணும். அதுதான் ஜீத்தே ஜி மரணான்னு சொல்கிறார். வாழ்ந்து கொண்டே இறந்த தன்மைங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏகாந்தத்தின் அனுபவம் செய்ய முடியும். ஸோ வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு பாபா இன்னைக்கு விளக்கன்னு சொல்கிறாரு. ஆத்ம உணர்வு. எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம அபிமானியாக மாறுறீங்களோ, நான் இந்த தேகம் அல்ல, நான் இந்த தேகம் அல்ல. எப்படி இறந்துட்டாங்கன்னா தேகத்திலிருந்து ஆத்மா விடுபட்டுருது. அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டே தேகத்தில் இருந்தாலும் இறந்த தன்மைனா ஆத்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய அபியாசம் நம்ம அதிகமாக செய்யணும். எப்போ இந்த பயிற்சி நாம் அதிகமாக செய்கிறோமோ அப்போ தான் ஏகாந்தத்தின் அனுபவத்தை நம்ம செய்ய முடியும். இப்போ அப்படி ஏகாந்தத்தினுடைய அனுபவத்தை செய்ய செய்ய கடைசி நேரம் வரும்போது நம்ம இயல்பாகவே வேறு யாருடைய நினைவு இல்லாமல் ஒரு பாபா நினைவில் சரீரத்தை விட முடியும். அந்துமதி சோகதி. ஒரு பாபா நினைவில் சரீரம் விட்டாதான் ஆத்மாவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இல்லைன்னா தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வோம். இன்னைக்கு மகா வாக்கியத்தை கேட்போம். ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 16/10/2025। मीठे बच्चे, एकांत में बैठा ऐसा अभ्यास करो जो अनुभव हो मैं शरीर से भिन्न आत्मा हूँ। இனிமையான குழந்தைகளே, ஏகாந்தத்தின் பயிற்சி அம்மாதிரி செய்யுங்கள். உங்களுக்கு அனுபவம் என்பது ஏற்பட வேண்டும். நான் இந்த உடலிலிருந்து தனிப்பட்ட ஆத்மா. इसको ही जीते जी मरना कहा जाता है. இதனைத்தான் வாழ்ந்து கொண்டே இறப்பது என்று சொல்லப்படுகின்றது. प्रश्न, एकांत का अर्थ क्या है? एकांत में बैठे तुमको कौन सा अनुभव करना है? ஏகாந்தம் என்பதன் பொருள் என்ன?
ஏகாந்தத்தில் அமர்ந்து நீங்கள் என்ன அனுபவத்தை செய்ய வேண்டும்? பதில், एकांत का अर्थ एक की याद में इस शरीर को अंत हो. ஏகாந்தம் என்பதின் பொருள் ஒருவருடைய நினைவில் இருந்தே நாம் இந்த शरीरத்திலிருந்து விடுபட்டு செல்ல வேண்டும். अर्थात एकांत में बैठे ऐसे अनुभव करो, मैं आत्मा इस शरीर छोड़ बाप के पास जाती हूँ. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்ய, நான் ஆத்மா இந்த शरीरத்தை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். கோய் பி யாத் ந ரஹே, வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. பைட்டே பைட்டே அஷரீரி ஹோ ஜாவ், அமர்ந்திருந்தாலும் அஷரீரியாக ஆகிவிடுங்கள். ஜெய்சே கி ஹம் ஷரீர் சே மர் கயா, நாம் இந்த உடலிலிருந்து இறந்தது போன்ற அனுபவம். பஸ் ஹம் ஆத்மா ஹை, நான் ஒரு ஆத்மா. शिव बाबा के बच्चे हैं, शिव तंदैயின் குழந்தை. इस प्रैक्टिस से देहबान टूटता जाएगा. இந்த பயிற்சியின் மூலம் தேகபானம் என்பது துண்டித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. बच्चों को बाप पहले पहले समझाते, मीठे मीठे बच्चे जब यहाँ बैठते तो अपने को आत्मा समझ बाप को याद करते रहो. தந்தை முதலில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். என்ன புரிய வைக்கின்றார்? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். और कोई तरफ बुद्धि नहीं जानी चाहिए, வேறு எந்த பக்கமும் புத்தி செல்லக்கூடாது. एक तुम बच्चे जानते हो हम आत्मा है, குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நான் ஆத்மா. பாட் ஆத்மா பஜ்தி ஹே இஸ் ஷரீர் துவாரா, பாகத்தை நடிப்பது ஆத்மா இந்த ஷரீரத்தின் மூலமாக. ஆத்மா அவினாஷி, ஷரீர் வினாஷி ஹே. ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் அழியக்கூடியது. तो तुम बच्चों को देही अभिमानी बन बाप की याद में रहना. குழந்தைகளாகி நீங்கள் ஆத்ம எண்ணத்திலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அம் ஆத்மா ஹி சாஹோ இன் ஆர்கன் சே காம் லேவே வ ந லேவே, நான் ஆத்மா, விரும்பினால் இந்த இந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்யலாம், இல்லை என்றால் செய்யாமலும் இருக்கலாம். अपने को शरीर से अलग समझना चाहिए. தன்னைத்தான் இந்த தேகத்திலிருந்து தனிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாப் कहते अपने को आत्मा समझो. பாபா சொல்றாரு தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. தேகோ போல்தே ஜாவோ, தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். அம் ஆத்மா இண்டிபெண்டன்ட் ஹே, ஆத்மா என்பது எப்படிப்பட்டது? சுதந்திரமானது. हमको सिवाय एक बाप के कोई को याद नहीं करना है. நாம் ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. ஜீத்தே ஜி மௌத் கா அவஸ்தாமே ரஹ்னா, வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மரணத்தின் தன்மையில் வாழ வேண்டும். இறந்துட்டா ஆத்மா இந்த உடலை விட்டு தனியாயிருதுல்ல, அந்த நிலையில் வாழ வேண்டும். हम आत्मा को योग रखना है बाप के साथ. ஆத்மாக்களாகி நாம் இப்பொழுது யோகம் தந்தையுடன் இருக்க வேண்டும். பாக்கி தோ துனியா சே கர் சே மர் கயா, மற்றபடி உலகத்திலிருந்து வீட்டிலிருந்து இறந்து விட்டீர்கள். கத்தேனா ஆப் மையே மர் கயே துனியா, ஒரு பழமொழி இருக்கின்றது, நாம் இறந்தால் இறந்தவர்களுக்கு இந்த உலகமே இறந்ததாக பொருள். அவ் ஜீத்தே ஜி தும்கோ மர்னா ஹே, இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும். அம் ஆத்மா சிவ பாபா கே பச்சே ஹே, நான் ஆத்மா சிவ தந்தையின் குழந்தை. ஷரீர் கா பான் உடாத்தே ரஹனா சாஹியே, ஷரீரத்தினுடைய பானத்தை நாம் நீக்க வேண்டும். बाप कहते अपने को आत्मा समझो और मुझे याद करो.
பாபா சொல்றாரு, தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, என்ன நினைவு செய்யுங்கள். ஷரீர் கா பான் சோடோ, ஷரீர பானத்தை விட்டு விடுங்கள். எக் புராணா ஷரீர் ஹேனா, இது பழைய ஷரீரம் அல்லவா. புராணிய சீஜ் கோ சோட் ஜாத்தா ஹேனா, ஏதாவது பழசாயிடுச்சுன்னா ரொம்ப அது தூக்கி போட்டுரும், வேஸ்ட்டுன்னு. ஏன்னா அது பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாமல் இருந்தாலும் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுரும். அப்படிக்கோ அஷரீரி சம்ஜோ, அதே போல் இந்த உடலும் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் இதை விட்டுட்டு போகணும். ஆதலால் பாபா சொல்ல தன்னை அஷரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. அபி தும்கோ பாப் கோ யாத் கர்த்தே கர்த்தே பாப் கே பாஸ் ஜானா, இப்போ நீங்கள் பாபாவை நினைவு செய்து செய்து பாபாவிடம் செல்ல வேண்டும். ஐசே கர்த்தே கர்த்தே ஃபிர் தும்கோ ஆதத் பட் ஜாய். இந்த மாதிரி பயிற்சி அடிக்கடி செய்ய செய்ய இந்த தேகத்தில் இருக்கும்போதே தேகத்திலிருந்து விலகி நான் ஒரு ஆத்மாங்கிற பயிற்சி செய்து பாபாட்ட போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை செய்யும்போது கடைசியில் அதே பழக்கம் பாபா நினைவு வரும். அபி து தும்கோ கர் ஜானா ஹே ஃபிர் இஸ் துனியா கோ யாத் கியூ கரே. இப்பொழுது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், ஆகவே ஏன் இந்த உலகத்தை நினைக்கணும். ஏகாந்த் மே பைட்டே ஐஸ் அப்னே சாத் மெஹனத் கர்னி. ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்குத்தானே இம்மாதிரியான முயற்சிகள் செய்ய வேண்டும். பக்தி மே கோட்டரிக்கு அந்தர் பைட் மாலா ஃபேர்த்தி. பக்தி மார்க்கத்தில் ஒரு குடிலுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏகாந்தம்னு அவங்க நினச்சி ஒரு குடில் உட்காந்துட்டு மாலை உருட்டுவாங்க. அந்த மாலை கூட பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பைக்குள்ளே போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. பூஜா கர்த்திகை, ஒவ்வொரு மணியை உருட்டும் போதும் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி பூஜை செய்கிறாங்க. தும் ஏகாந்த் மே பைட் எக் கோஷிஷ் கரோ தோ ஆதத் பட் ஜாயேகா. நீங்களும் ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆத்மா என்ற பயிற்சியினை செய்யுங்க, அப்போ அது பழக்கமாயிடும். தும்கோ முக்ஸே குச் போல்னா நஹி ஹே. நீங்கள் வாயால் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்மை ஹை புத்தி கி பாத், இதில் புத்திக்கான விஷயம். ஷிவ் பாபா தோ சிக்லானே வாலா ஹை. ஷிவ் பாபா கற்றுத்தரக்கூடியவர். உன்கோ தோ புருஷார்த் நஹி கர்னா ஹை. அவருக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. एक बाबा पुरुषार्थ करता है वह फिर तुम बच्चों को भी समझाता है. பாபா இப்போ நமக்கு கற்றுத்தர்றார். ஸோ பிரம்ம பாபாவும் முயற்சி செய்கிறாரு, அதனால் அவர் எப்படி செய்கின்றார் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். जितना हो सके ऐसे बैठकर विचार करो अभी हमको जाना है अपने घर. எவ்வளோ முடியுமோ நீங்கள் உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் சிந்தனை பண்ணுங்க, நான் என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். இஸ் ஷரீர் கோ தோ யஹா சோட்னா ஹை. இந்த ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிட வேண்டும். பாப் கோ யாத் கர்னே से விக்ரம் வினாஷ் होगा और आयु भी बढ़ेगी. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக ரெண்டு லாபம். ஒன்று பாவ கர்மங்களையும், ரெண்டாவது நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆகும். அந்தர் எக் சிந்தன் சல்னா சாஹியே. தனக்குள் இதெல்லாம் சிந்திக்கணும். பாகர் மே குச் போல்னா நஹி. நம்ம வெளியில் எதுவும் சொல்ல வேண்டிய, பேச வேண்டிய, சப்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி में भी ब्रह्म तत्व को या कोई शिव को याद करते ही. பக்தி மார்க்கத்திலோட பாருங்கள், பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கிறாங்க, சிவனை நினைவு செய்கிறாங்க. சிவன்னா லிங்கத்தை நினைக்கிறாங்க, பிரம்ம தத்துவம்னா அந்த அகண்ட ஜோதி வடிவமான உலகம், பிரம்மாண்டம். ஐந்தாவது தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட ஆறாவது தத்துவம் பரந்தாமம், நம் வீடு. ஆனால் அதுதான் அவங்க கடவுள் நினச்சிட்டு அந்த பிரம்ம தத்துவத்தை நினைக்கிறாங்க அல்லது லிங்கத்தை நினைக்கிறாங்க. பரந்து யாது கொய் யதார்த்த நஹி. ஆனால் அந்த நினைவுகள் எதுவும் சரியானது அல்ல. பாப்கா பரீட்சைகி நஹி தோ கைசே யாத். ஏன்னா அப்பாவின் அறிமுகமே இல்லை, அவர் ஒரு புள்ளி ஒளி வடிவமாக இருக்காருங்கிற அறிமுகமே இல்லை. இப்போ அவருடைய அறிமுகம் இல்லாதப்போ எப்படி கரெக்டாக நினைக்க முடியும்? தும்கோ அப் பாப்கா பரீட்சை மிலா ஹே. உங்களுக்கு இப்பொழுது பாபாவின் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. सवेरे सवेरे उठकर एकांत में ऐसे अपने साथ बातें करते रहो.
அதிகாலையில் எழுந்திருந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்குத்தானே இந்த மாதிரியெல்லாம் பேசுங்க. விசாசார் மந்தன் கரோ, நல்ல ஞான சிந்தனை செய்யுங்க. பாப்கோ யாத் கரோ, பாபாவை நினைவு செய்யுங்க. பாபா ஹம் அபி ஆயா ஹி ஆயா ஆப்கி சச்சி கோதுமே. பாபா, இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம் உங்களுடைய உண்மையான மடிக்கு. வஹை ரூஹானி கோத், அது ஆன்மீக மடி. ஐசேசே அப்பனே சாத் பாத்தி கர்னி சாய், இப்படியெல்லாம் தனக்குத்தானே பேச வேண்டும். பாபா ஆயா ஹுவா ஹே, பாபா வந்திருக்கின்றார். பாபா கலப் கலப் ஆக்கர் ஹம்கோ ராஜ்யோ சிக்லாதா ஹை, பாபா கல்ப கல்பம் நமக்கு ராஜ்யோகத்தை கற்பிக்கின்றார். பாப் कहते मुझे याद करो और चक्र को याद करो. பாபா சொல்றார், என்ன நினைவு செய்யுங்க, சக்கரத்தை நினைங்க. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்னா ஹே, ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். பாப் மேஹி சாரா கியான் ஹே சக்கரக, பாபாவிடம்தான் முழு காலச்சக்கரத்தின் ஞானம் இருக்கு. வக் ஃபிர் தும்கோ தேதா ஹே, அது நமக்கு இப்பொழுது பாபா சொல்லித்தர்றார். தும்கோ திரிகாலதர்ஷி பனா ரஹா, காலச்சக்கரத்தினுடைய ஞானத்தின் மூலமாக பாபா நம்மை திரிகாலதர்ஷியாக ஆகிறார். तीनों काल अर्थात आदि मध्यंत को तुम जानते हो. மூன்று காலம் என்றால் ஆரம்பம், இடை, இறுதி. बाप भी परम आत्मा है. बाबा கூட யாரு? परम आत्मा. उनको शरीर तो है ही नहीं, அவருக்கு शरीरम என்பதே இல்லை. अभी शरीर में बैठे तुमको समझाता है. இப்போ பாபா பிரம்மாங்கிற शरीரத்தில் அமர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார். एक वंडरफुल बात है. शिव बाबा பிரம்மாவுடைய சரீரத்தில் அவருடைய புருவமத்தி பக்கத்தில் இவர் உட்காந்து நமக்கு ஞானம் சொல்லிட்டு இருக்காரு. இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். भाग्य रथ पर विराजमान होगा तो जरूर दूसरी आत्मा है. பாக்யசாலி ரதத்தில் அவர் வருகின்றார். இப்போ அவர் ஒரு சரீரத்தில் வர்றாருன்னா அப்போ ஏற்கனவே அந்த சரீரத்தில் இன்னொரு ஆத்மாவும் இருக்கும். बहुत जन्मों के अंत जन्म इनका है. இந்த பாக்யசாலி ரதத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவுடைய ஆத்மா பல ஜென்மங்கள் எடுத்து கடைசி ஜென்மத்தில் இருக்காரு. நம்பர் 1 பாவன் வகி, ஃபிர் நம்பர் 1 பத்தீத் பந்த். அவர் தான் நம்பர் 1 பாவனமாக இருந்தவர், அவரே நம்பர் 1 पतितமாக ஆகின்றார். वह अपने को भगवान विष्णु आदि तो कहते नहीं. பிரம்மா பாபா ஒரு பொழுதும் நானே கடவுள் என்றோ நான் தான் விஷ்ணு என்றோ சொல்வது கிடையாது. விஷ்ணு ஆகிறார், அதனுடைய லட்சியம். பட் இந்த பிறவியில் நான் விஷ்ணுனோ நான் பகவானோ சொல்கிறதில்லை. யஹா ஏக் பி ஆத்மா பாவன் ஹை நஹி. இங்கு ஒரு ஆத்மா கூட பாவனம் கிடையாது. சப் பதீத். கலியுகத்தில் எல்லாருமே பதீத்தமாயிட்டான். तो बाबा बच्चों को समझाता है. बाबा குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ऐसे ऐसे विचार मंथन करो तो इससे तुमको खुशी में रहेंगे. இப்படியெல்லாம் நீங்கள் ஞான சிந்தனை செய்யும்போது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பீங்க. इसमें एकांत भी ज़रूरी चाहिए. இதில் ஏகாந்தம் என்பது அவசியம் வேண்டும். एक की याद में शरीर का अंत होता है. ஒருவருடைய நினைவில் இந்த சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். உன்கோ கஹா ஜாத்தா ஹே ஏகாந்த். நம்ம உடலை விட்டு போகும்போது ஒரு பாபா நினைவில் சரீரம் விட்டு விடணும், அதைத்தான் ஏகாந்தம்னு சொல்லப்படுகின்றது. எக் சமுடி சூட் ஜாயகா. இந்த உடல் என்ற தோளை நாம் விட்டு செல்ல வேண்டும். சந்நியாசி பி பிரம்மம் की याद में व तत्व की याद में रहते हैं. சந்நியாசிகள் கூட பிரம்மம் என்றும் அந்த ஆறாவது தத்துவமாகிய பரந்தாமத்தை நினைவு செய்கிறாங்க. உஸ் யாத் में रहते शरीर का बाण छूट जाता. அதை நினைவு செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷரீர பானத்திலிருந்து விலகிடுறாங்க. பஸ் हमको ब्रह्म में लीन होना है. அவங்களுடைய உணர்வு என்ன? நாம் அந்த பிரம்மத்தில்
அந்த மகா ஜோதி வடிவமான உலகத்தில் போய் லீன் ஆயினும். ऐसे बैठ जाता, அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. तपस्या में बैठे बैठे शरीर छोड़ देता है. தபஸ்யாவில் அமர்ந்து கொண்டே சரீரத்தை விட்டுடுறாங்க. பக்தி में मनुष्य बहुत धक्के खाते हैं. பக்தியில் மனிதர்கள் மிகவும் ஏமாற்றத்தை பெறுகிறார்கள். इसमें धक्के खाने की बात ही नहीं. இதில் ஏமாற்றம் அடைவதற்குண்டான விஷயமே இல்லை. याद में ही रहना है. பாபா நினைவில் இருக்க வேண்டும். பிச்சாடிமே கோயி யாத் ந ரஹே. இறுதியில் வேறு யாருடைய நினைவு வரக்கூடாது. கிரகஸ்த விவகாரமே தோ ரஹ்னா ஹி ஹே. குடும்ப காரியங்களில் நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும், அதாவது செய்ய வேணும். குடும்ப பொறுப்புகள், குடும்ப கடமைகளை செய்யணும். பாக்கி டைம் நிக்கால்னா. மற்றபடி இந்த ஆத்ம முன்னேற்றத்துக்காக நேரத்தை ஒதுக்கணும். स्टूडेंट को पढ़ाई का शौक होता है ना. மாணவன் என்றாலே படிப்பில் ஆர்வம் இருக்கும். एक पढ़ाई है. இதுவும் ஒரு கல்வி. अपने को आत्मा न समझने से बाप टीचर गुरु सबको भूल जाता है. தன்னை ஆத்மா என்று நினைவு செய்யாத காரணத்தினால, புரிந்து கொள்ளாத காரணத்தினால தந்தை, டீச்சர், குரு அனைவரையும் மறந்துடுறாங்க. ஏகாந்த் में बैठे ऐसे विचार करो. ஏகாந்தத்தில் உட்கார்ந்து இப்படியெல்லாம் சிந்தனை செய்யுங்கள். கிரகஸ்தி கர்மே தோ வைப்ரேஷன் டீக் நகிரத்தே. இல்லறத்தில் இருக்கும்போது அந்த இல்லறத்தினுடைய வாயுமண்டலம் அந்தளவு நன்றாக இருக்காது. அகர் அலக் பிரபந்தை தோ ஏக் கோட்டரிமே ஏகாத்மே பைட் சாவ். வீட்டிலேயே தனியாக யோகத்துக்குன்னு ஒரு அறை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அந்த ஒரு அறையை யோக அறையாக நீங்கள் அமைச்சிட்டு அங்கே போய் உட்காந்து ஏகாந்தத்தில் பயிற்சி பண்ணுங்க. மாத்தவங்க தோ தின்மே டைம் மில்தி ஹே. தாய்மார்களுக்கு பகலில் நேரம் கிடைக்கும். ஏன்னா கணவன் வேலைக்கு போயிடுவார், குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ வீட்டில் அவங்க ஏகாந்தத்தில் பயிற்சி பண்ணலாம். பச்சே ஆதி ஸ்கூல் மே சலே ஜாத்தி ஹே. குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. ஜித்னா டைம் மிலே இஹி கோஷிஷ் கர்த்தே ரஹோ. எவ்வளோ டைம் கிடைக்குமோ இதை போன்ற பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். तुमको तो एक घर है, बाप को तो कितने डेर के डेर दुकान है. உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வீடு இல்லையா? பரந்தாமம் என்ற ஒரு வீடு தான் நமக்கு. ஆனால் பாபாவுக்கு ஒவ்வொரு சென்டரும் வீடு தான், ஒவ்வொரு சென்டரும் கடை தான். அப்போ பாபா சொல்ல, எனக்கு எத்தனை கடை இருக்குது. அவர்கி விருத்தி ஹோத்தி ஜாய். மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இரு. मनुष्य को तो धंधा आदि की चिंता होती है, नींद भी फिट जाती है. மனிதர்களுக்கு தொழில் பற்றிய கவலை ஏற்பட்டதுன்னா தூக்கம் கூட போயிடும். एक व्यापारी भी है ना. இவர் வியாபாரியும் அல்லவா. कितना बड़ा शरफ है, कितना बड़ा मट्टा सट्टा करता है. இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ். ஞான ரத்தனங்களை நாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். இது எவ்வளோ பெரிய வியாபாரம். புராணா ஷரீர் ஆதி லேக்கர் நயா தேத்தா ஹே சப்கோ ராஸ். பாபா பழைய சரீரம், பழைய பொருள் எல்லாமே பழசெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, புதுசு தர்றாரு. ஏன்னா பிஸ்னஸ்னாவே கொடுக்கல் வாங்கல். ஸோ பழசெல்லாம் நம்ம கொடுக்குறோம், பாபாட்டிருந்து புதுசெல்லாம் கிடைக்கிது. சப்கோ ராஸ்தா பத். எல்லாருக்கும் நம்ம பாதை காட்ட வேண்டும். எக் பி தந்தா உன்கோ கர்னா ஹே. இந்த தொழிலையும் செய்ய வேண்டும். எக் வியாபார் தோ பஹுத் படா. இந்த ஒரு தொழில் மிக உயர்ந்தது. வியாபாரிக்கோ வியாபார் கா ख्याल रखता है. ஒரு பிஸ்னஸ்மேனா அவருக்கு சதா அந்த பிஸ்னஸை பற்றி சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். பாபா ஐசே ஐசே ப்ராக்டிஸ் கர்த்தா ஹே, ஃபிர் பத்லாத்தே ஐசே ஐசே கரோ. பாபா எப்படியெல்லாம் பயிற்சி செய்கிறாங்கிறத அவர் செய்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தர்றாரு. ஜித்னா தும் பாப் கி யாத் மே ரஹேங்கே தோ ஸ்வத் ஹி நீந்த் ஃபிட் ஜாய். எவ்வளோ நீங்கள் பாபாவை இயல்பாக நினைவு செய்கின்றீர்களோ தூக்கம் கூட போயிடும். கமாய் மே ஆத்மாவுக்கு போத் மஜா ஆயேகா. வருமானத்தில் செய்யும்போது ஆத்மாவுக்கு எப்போவுமே ரொம்ப குஷி ஏற்படுறது. கமாய் கேலி மனுஷ ராத் மே பி ஜாக்தா. வருமானம் ஈட்டணுங்கிறதுக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க,
இரவுலோட பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னா விழிச்சு இருந்து கடை திறந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சீசன் மே சாரி ராத் பி துக்கான் குல்தார். தீபாவளி சீசன், பொங்கல் சீசன், ரம்ஜான் பண்டிகை, கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் சீசனில் என்ன பண்ணுவாங்க வியாபாரிகள் இரவு முழுவதும் கூட விழிச்சிட்டு இருப்பாங்க. துமாரா கமாய் ராத்கோ ஒரு சவேரேக்கோ போத் அச்சி ஹோகா. ஆனால் உங்களுடைய வருமானம் இரவுலையும் செய்யலாம், பகல்லையும் செய்யலாம். நல்லா ஸ்வதர்ஷன் சக்கர பனேங்கே, திரிகாலதர்ஷி பனேங்கே. ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றீர்கள், திரிகாலதர்ஷியாக ஆகிறீர்கள். இக்கி ஜனம் கிலே தன் இக்கட்டா கர்த்தேகே. நீங்கள் 21 பிறவிக்காருண்டான செல்வத்தை சேமிக்கிறீர்கள். மனுஷ சாக்கார் பண்ணைக்கிலே புருஷாரத் கர்த்தாய். மனிதர்கள் செல்வந்தர்களாக ஆக முயற்சி பண்ணுறா. தும்பி பாப் கோ யாத் கரேங்கே தோ விக்ரம் வினாஷ் ஹோகா, பல் மிலேகா. நீங்களும் பாபா நினைவில் இருந்தீங்கன்னா பாவ கர்மங்கள் வினாசமாகும், சக்தி கிடைக்கும். யாத் கி யாத்ரா பர் நஹி ரஹேங்கே போத் காட்டா படுஜாய். நினைவு யாத்திரையை செய்யவில்லை என்றால் மிகுந்த இழப்பு ஏற்படும். கியூங்கி சிற்பர் பாப்பம் கோ போஜ் போத்தே. ஏன்னா தலைமையில் பாவத்தின் சுமை நிறையா இருக்குது. அப் ஜமா கர்னா ஹே ஏக்குக்கோ யாத் கர்னா திரிகாலதர்ஷி பன். இப்போ நமக்குள்ள சேமிப்பு செய்யணும்னா 2 விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஒன்று பாபாவின் நினைவு செய்யணும், 2வது திரிகாலதர்ஷியாக ஆக வேண்டும். एक अविनाशी धन आधा कल्प के लिए इकट्ठा करना. இந்த அழியாத செல்வத்தை பாதி கல்பத்திற்காக சேமிக்க வேண்டும். एक तो बहुत वैल्यूबल, இது மிகவும் மதிப்பானது. விச்சாசன் மந்தன்கர் ரத்தன் நிகால்னா, ஞான சிந்தனை செய்து ரத்தனங்களை உருவாக்கணும். பாபா ஜெய்சா குத்து கர்த்தா, பாபா ஸ்வயம் செய்கிறார். பச்சோं को भी युक्ति बतलाता है. குழந்தைகளுக்கு பாபா யுக்தி சொல்கிறார். कहते பாபா மாயா का तूफान बहुत आता है. பாபா மாயினுடைய புயல் நிறைய வருது. பாபா ஜித்னா ஹோ சக்கே அப்படி கமாய் கர்னா ஹே யஹி காமா. எவ்வளோ முடியுமோ நீங்கள் இந்த வருமானத்தை செய்ய, ஏன்னா இதுதான் காரியத்திற்கு பயன்படும். ஏகாந்த் மே பைட் பாப் கோ யாத் கர்னா. ஏகாந்தத்தில் உட்கார்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். फुर्सत है तो सर्विस भी मंदिर आदि में भी बहुत कर. உங்களுக்கு டைம் இருக்கா, கோவில்களில் கூட போய் நிறையா சேவைகள் செய்யலாம். பேஜ் ஜரூர் லஹா ரஹே. கட்டாய சேவைக்கு போகும்போது பேஜ் அணிந்திருக்க வேண்டும். சப் சமஜ் ஜாயங்கே எக் ரூஹானி மில்ட்ரி. இப்போ தான் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க, இவங்களும் ஒரு ஆன்மீக மில்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. தும் லிக்தே ஹோ அம் ஸ்வர்க கி ஸ்தாபனா கர் ரஹே ஹே. நீங்கள் எழுதணும், நாங்கள் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆதி சனாத்தன் தேவி தேவதா தரம் தா அப் நஹி ஹே பிரம் ஸ்தாபன் கர்த்தி. ஆதி சனாத்தன தேவி தேவத தர்மம் இருந்தது, இப்பொழுது இல்லை, மீண்டும் நாங்கள் ஸ்தாபனை செய்கின்றோம். ஏ லக்ஷ்மி நாராயண் ஏம் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த லக்ஷ்மி நாராயணன் என்பது நம்முடைய குறிக்கோள், லட்சியம். कोई समय एक ट्रांसलेट का चित्र बैटरी सहित उठाकर परिक्रमा देंगे, सबको कहेंगे एक राज्य हम स्थापना कर रहे हैं. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அதில் பேட்ரி சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி அது லைட் எரியிற மாதிரி வச்சுட்டு ஊர்வலம் எடுத்துகிட்டு போங்க. அந்த ஊர்வலம் போகும்போது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இப்படிப்பட்ட உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம். இச்சித்திர சப்சே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கை. இந்த சித்திரம் அனைத்தை விட முதல் தரமானது. எக் சித்திர பௌத் நாமி கிராமி ஹோ ஜாய். இந்த சித்திரம் மிகவும் பிரசித்தமாக ஆகும். லக்ஷ்மி நாராயண் சிறுப் ஏக் தோ நஹி தே உனோக ராஜ்தானி. லக்ஷ்மி நாராயணன் என்பவர்கள் அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய ராஜ்யமே இருந்தது. எக் ஸ்வராஜி ஸ்தாபனா கர் ரஹே ஹே. இந்த சுயராஜ்யத்தை நாங்கள் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அப் பாக்கத்தை மன்மனாபவ. இப்பொழுது பாபா கூறுகின்றார், மன்மனாபவ,
बाप को याद करो तो विक्रम विनाश होगा. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் விநாசமாயிடும். कहते हम गीता का सप्ताह मनाएंगे. உலகத்தில் பக்தியில் இது கீதையினுடைய வாரம் அப்படின்னு ஒரு வாரம் கொண்டாடுறாங்க. एक सब प्लान अब कल पहले माफिक बन रही है. இந்த அனைத்து திட்டங்களும் கல்பத்துக்கு முன்னாடி எப்படி செய்தோமோ அதே போல் ஆயிட்டுருக்கு. பரிக்கிரமாமே சித்திர லேனா படு. ஊர்வலம் போகும்போது இந்த சித்திரங்களை எடுத்துக்கணும். இன்கோ தேக்கர் சப் குஷ் ஹோகா. இதனை பார்த்து எல்லாரும் குஷி அடைவாங்க. தும் கங்கே பாப்கோ ஒரு வருஷேக்கோ யாத் கரோ மன்மனா பவ. பாபாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்க தான் மன்மனா பவ. ஏ கீதா கா அக்ஷர் ஹீனா. இது கீதையின் சப்தங்கள் அல்லவா. பகவான் शिव बाबा है. वह कहते मुझे याद करो तो विक्रम विनाश हो. பகவான் என்பவர் சிவ தந்தை. அவர் கூறுகின்றார், என்ன நினைச்சீங்கன்னா பாவங்கள் அழிஞ்சிடும். 84 சக்கர் को याद करो तो एक बन जाएंगे. 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் இதுவாக ஆகிவிடுவீர்கள். லிட்ரேச்சர் பி தும் சௌஹாத் தேத்தே ரஹோ. புக்ஸ் கூட நீங்கள் நிறைய பேருக்கு என்ன பண்ணுங்கள், सौगात गिफ्टाக கொடுங்க. शिव बाबा का भंडार तो सदा भरपूर है. शिव बाबाவுடைய உண்டியல் நிறைஞ்சிட்டே இருக்குங்கிறார். ஆகே செல்கர் बहुत சர்வீஸ் होगा. போக போக நிறைய சேவைகள் நடைபெறும். एम ஆப்ஜெக்ட் कितना क्लियर है. உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் எவ்வளோ தெளிவாக இருக்கே. एक राज्य एक धर्म था बहुत सौकार थे. ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் என்பது இருந்தது. அப்பொழுது செல்வந்தர்களாக இருந்தீர்கள். மனுஷ சாத்தே ஏக் ராஜ்ய ஏக் தரம். மனிதர்கள் ஒரு ராஜ்யத்தை ஒரு தர்மத்தை விரும்புகிறாங்க. மனுஷ ஜோ சாத்தே அப் அசார் திக்காய் படுத்தா ஹே ஃபிர் சம்ஜேங்கே ஏக் தோ டீக் கர். இப்பொழுது எதுலேயுமே சாரமே இல்லை. அதனால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க போக போக இவங்க சொல்கிறது எல்லாமே ரைட்டு. 100% पवित्रता सुख शांति की राज्य फिर से स्थापना कर रहे. फिर तुमको खुशी भी रहेंगे. 100% தூய்மை சுகம் சாந்தி என்ற ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும், குஷியாக இருக்கணும். யாத் மே रहने से तीर लगेगा. பாபா நினைவில் இருந்தால் தான் இது அம்பு போல பாயும். शांत में रहो थोड़े अक्षर ही बोलना है. அமைதியாக இருந்து குறைவாக பேச வேண்டும். ஜாஸ்தி ஆவாஜ் நை. அதிகமான சப்தங்கள் இருக்கக்கூடாது. கீத் கவிதா ஆதி குச் பி பாபா பசந்த் நஹி கர்த்தே. பாட்டு பாடுறது கவிதை பாடுறது இதெல்லாம் எதுவுமே பாபாவுக்கு பிடிக்காது. பாபா கர்மாத்தி நிலைக்கு அருகில் வர வர சப்தத்தை கடந்த நிலையில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. बाहर वाले मनुष्य से रीस नहीं करना है. உலகாயுத மனிதல் கூட நம்ம ஒரு பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, போட்டி போடக்கூடாது. துமாரா பாத் ஹி அவுர் ஹி. உங்களுடைய விஷயமே முற்றிலும் தனிப்பட்டது. अपने को आत्मा समझ बाप को याद करना. बस தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பாபாவை நினைக்கணும். ஸ்லோகன் भी अच्छे हो जो मनुष्य पढ़कर जाए. ஸ்லோகன் கூட நல்ல நல்ல ஸ்லோகனாக இருக்கணும், மனிதர்கள் படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி. பச்சே விருத்தி கோ பாத்தே ரத்திகை. குழந்தைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க. பாப் தோ பைசா நகி லே ஆத்தேகே. ஷிவ் பாபா பரந்தாமத்திலிருந்து வரும்போது ஏதாவது பணம் கொண்டு வர்றாரா? கிடையாது. துமாரா சீஜ் துமாரா காமே ஆத்தீகே. உங்களுடைய செல்வம் நீங்கள் அது சேவைக்கு உங்களுக்காகவே பயன்படுத்துகிறீர்கள். பாரத்வாசி ஜான்தே பௌத் சுதர் ரஹே. பாரதவாசிகள் புரிஞ்சிட்டாங்க, நாம் இப்போது நல்லா தெரிந்து கொண்டிருக்கின்றோம். 5 वर्ष के अंदर इतना अनाज होगा तो अनाज की कमी तकलीफ नहीं होगा. 5 ஆண்டு திட்டங்கள்னு போடுறாங்க. அந்த 5 ஆண்டு திட்டத்தில் அது செய்யணும் இது செய்யணும். அக்ரிகல்ச்சரில் இப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணோம், அப்போ நிறைய தானியங்கள் வரும், அப்போ நமக்கு தானியத்தினுடைய தட்டுப்பாடே இருக்காதுன்னு அவங்க நிறைய பிளான்ஸ் போடுறாங்க. तुम जानते हो ऐसे हालत होगा जो अन्न खाने के लिए भी नहीं मिले. ஆனால் நமக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் வரும். சாப்பாடு இருந்தால் கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை.
ऐसे नहीं अनाज कोई सस्ता होगा. ஸோ தானியங்கள் எல்லாமே ரொம்ப சீப் மலிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தும் பச்சே ஜாத்தம் 21 ஜென்म के लिए अपना राज बाकी पारे. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, 21 ஜென்மத்துக்காக நம்ம ராஜபாக்கியத்தை அடைகிறோம். एक थोड़ा बहुत तकलीफ तो सहन करना ही है. சில இடையூறுகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும். कहा जाता है खुशी जैसा खुराक नहीं. சொல்லப்படுகின்றது, குஷியை போன்ற ஒரு சத்தான உணவு எதுவுமே இல்லை. அத்தீந்திரிய சுக் கோப கோபியோं का गाया हुआ है. அத்தீந்திரிய சுகம் என்பது கோப கோபிகளுக்காக புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. டேர் பச்சே ஹோ ஜாயேகா, அநேக குழந்தைகள் வருவாங்க. ஜோ பி சாப்ளிங் வாலே ஹோகா ஆத்தே ஜாயேங்கே. நாம் இப்போது எவ்வளோ நாற்று நட்டுருக்கோமோ அவங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஜாட் யஹா ஹி பட்னா ஹி. விருட்சம் என்பது இங்கே வளர்ந்தாக வேண்டும். ஸ்தாப்னா ஹோ ரஹி ஹி. ஸ்தாபனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. और धर्म ऐसा नहीं होता वक्त ऊपर से आता है. மற்ற தர்மங்கள் அப்படி இல்லை. அந்த தர்ம பிதா மேலிருந்து வந்து அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ண பிறகு அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவில் தானாக கீழிறங்கி வந்துடுவாங்க. एक तो जैसे कि जाड़ स्थापना हुई पड़ी है, इसमें नंबर बार आते जाएगा. மற்ற தர்மத்தில் சேர்ந்தவங்கள்லாம் அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ண உடனே அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள்லாம் மேலிருந்து வந்துட்டே இருக்கும். தக்குழி குச்சினை, அதில் கஷ்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க, பல இடத்துல சிதறி போயிட்டாங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்கள என்ன பண்ணணும், ஞானம் கொடுத்து மாற்றணும். உனக்கும் ஊப்பர் ஆக்கர் பாட்பது. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அப்போ அந்த தர்ம ஸ்தாபனை ஆயிடுச்சுன்னா அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மா மேலேருந்து வந்து தன்னுடைய பாகத்தை நடிக்குது. இஸ்மே மகிமா கியா பாத் ஹே. இதில் மகிமைக்கு என்ன இருக்குது? தர்ம ஸ்தாபன்க்கு பிச்சாடிமே ஆத்தே இருக்கு. தர்ம ஸ்தாபர்கள் வந்து தர்ம ஸ்தாபனை பண்ண பிறகு அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களில் பின்னாடி இறங்கி வர்றாங்க. வக் சிக்ஷா கியா தேங்கே சத்கதிக்கு. அவங்க வந்து சத்கதி அடைவதற்குண்டான கல்வி எப்படி கொடுக்க முடியும்? குச் பி நஹி. அவங்க சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை. யஹா தோ பாப் பவிஷ்ய தேவி தேவ தர்ம கி ஸ்தாபனா கர் ரஹி. ஆனால் இங்கே பாபா நமக்கு எதிர்காலத்திற்காக தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்துட்ருக்கார். சங்கம் யுப்பர் நயா சாப்ளிங் லக்தாகினா. சங்கம் யுகத்தில் புதியதாக நாற்று நடுதல் என்பது செய்கிறாரு. பहले पौधों को गमले में लहाकर फिर नीचे लहा देता है. முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த சின்ன செடிகளை ஒரு பூஞ்சாடியில் போடுறாரு. அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்புறம் மண்ணில் போடுவாங்க. तुम भी अब पौधा लहा रहे हो फिर सत्य में वृद्धि को पाएंगे राज. நீங்கள் கூட இப்போ நாற்று நட்டு கொண்டிருக்கின்றீர்கள், சத்தியத்தில் வளர்ச்சி அடையும், ராஜபாக்கியத்தை அடைவீர்கள். தும் நயி துனியா ஸ்தாபனா கர் ரஹே ஹோ. நீங்கள் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மனுஷ சமஸ்த அர்ஜுன் கலியுமே போத் வருஷ படாகி. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, கலியுகத்துக்கு இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. சாஸ்திரமே லாக்கோ வருஷ லிக் தியா. ஏன்னா சாஸ்திரத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதிட்டாங்க. சமஸ்தே கலியு அபி 40,000 வருஷம். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கலியுகத்துக்கே இன்னும் 40,000 வருடங்கள் இருக்குது. பாப் ஆக்கர் நயி துனியா பனை. ஆனால் இப்போ தான் பாபா வந்து புதிய உலகத்தை உருவாக்குறாரு. கை சமஸ்தேகி வகி மகாபாரத் லடாயிகை. அநேகர் நினைக்கிறாங்க இதுதான் மகாபாரத யுத்தத்தின் நேரம். கீதா கா பகவான் பி ஜரூர் ஹோகா. கீதையினுடைய பகவான் அவசியம் வர்றார். தும் பத்லாத்தே ஹோ சுகிருஷ்ண தோ ஹை நகி. உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் என்பவர் இல்லை. பாப் ने समझाया कृष्ण तो 84 जन्म लेता है. பாபா புரிய வைக்கிறார், ஸ்ரீகிருஷ்ணன் 84 ஜென்மம் எடுக்கிறாருன்னு. ஏக் ஃபியூச்சர்ஸ் நாமிலே தூஸ்ரே சே. ஒரு தோற்றம் போல் இன்னொரு தோற்றம் இருக்காது. தோ யஹா ஃபிர் ஸ்ரீகிருஷ்ண கைசே. இப்படி இருக்கும்போது அந்த கிருஷ்ணன் மீண்டும் இங்கே எப்படி வர முடியும்? கோய் பி இன் பாத்தோம் பர் விசார் நஹி கர். யாருமே இம்மாதிரியான விஷயங்களை சிந்தனை செய்வதில்லை. தும் சமஸ்தேவ் ஸ்ரீகிருஷ்ண ஸ்வர்க் கா பிரின்ஸ் கை फिर द्वापर में कहाँ से आए.
உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகிருஷ்ணன் சத்தியுகத்தின் இளவரசன். அப்புறம் அவர் எப்படி द्वाप्रयुगத்தில் வருவார்? इन लक्ष्मी नारायण चित्र को देखने से ही समझ में आ जाता है. இந்த லக்ஷ்மி நாராயண் சித்திரத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்குவாங்க. शिव बाबा एक वर्षा दे रहा है. शिव बाबा இந்த ஆஸ்தியை கொடுக்கின்றார். சத்திய की स्थापना करने वाला बाप है ना. சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் தந்தை அல்லவா. ஏ கோலா ஜாட் ஆதி சித்திர காம் தொடுகி. இந்த காலச்சக்கரம், கல்பக விருட்சம், இந்த சித்திரங்கள் எல்லாமே குறைவானதா என்ன? एक दिन तुम्हारा पास सब चित्र ट्रांसलेट के बन जाएगा. அப்படி ஒரு நாள் வரும், இந்த சித்திரங்கள் எல்லாமே டிரான்ஸ்லேட் சித்திரமாக மாறிவிடும். फिर सब कहेंगे हमको ऐसे चित्र ही चाहिए. அப்போ எல்லாரும் எங்களுக்கு இந்த மாதிரி படம் கொடுங்கன்னு கேட்பாங்க. इन चित्रों से फिर विहिंग मार्क की सर्विस हो जाए. இந்த சித்திரங்கள் மூலமாக பல துறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேவை நடைபெறும். तुम्हारा पास बच्चे इतने आएंगे जो फुर्सत नहीं रहेंगे. உங்ககிட்ட அத்தனை குழந்தைகள் வருவாங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரமே இருக்காது. டேர் ஆயேகா, அநேக பேர் வருவாங்க. बहुत खुशी होगा, மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். दिन प्रतिदिन तुम्हारा फोर्स बढ़ता जाए. நாளுக்கு நாள் உங்களுடைய ஆற்றல் வேகம் அதிகமாயிட்டே இருக்கும். ड्रामा अनुसार जो फूल बनने वाला होगा उनका टच होगा. நாடகத்தின் அனுசாரமாக யாரெல்லாம் மலர்களாக ஆக வேண்டியது இருக்கோ அவங்களுக்கு இந்த புத்தியில் சரின்னு படும். तुम बच्चों को ऐसे नहीं कहना पड़ेंगे बाबा इनकी புத்தி டச் கரோ. நாம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. பாபா நீங்கள் தான் எங்களுடைய புத்தியை டச் பண்ணுங்க. டச் கோய் பாபா தோடைய கருத்தா. புத்திக்கு போய் பாபா போய் டச் பண்ணுவாரா என்ன? டச்சுனா இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. समय पर आप ही टच होगा. நேரம் வரும்போது அந்த ஆத்மாக்கு தானாகவே டச் ஆகுங்கிறார். बाप तो रास्ता बताएंगे. बाबा பாதை மட்டும்தான் காட்டுவார். बहुत बच्चियाँ लिखती है हमारा पति का बुद्धि को टच करो. அநேக தாய்மார்கள் பாபாக்கு கடிதம், பாபா எங்கள் கணவனுக்கும் இந்த ஞானம் புரியணும், அவரும் இந்த ஞானத்தில் வரணும், அதனால் நீங்கள் அவருடைய புத்தியில் இதை டச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ऐसे सबकी बुद्धि को टच करेंगे फिर सब स्वर्ग में इकट्ठा आ जाएंगे. இப்போ பாபா இந்த மாதிரி எல்லாருடைய புத்தியை டச் பண்ண முடியும்னா அப்போ எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. படாய்க்கு ஹி மெஹனத், படிப்புக்குண்டான முயற்சி. தும் குதாய் கித்மத் ஹாருனா, நீங்கள் குதாவின் உதவியாளர்கள் அல்லவா. சச்சி சச்சி பாத் பாபா பலே से ही बता देती. உண்மையான விஷயத்தை பாபா முன்கூட்டியே சொல்கிறாரு. क्या क्या करना है, என்ன என்ன செய்ய வேண்டும். ऐसे चित्र ले जाना पड़े. இந்த மாதிரியான சித்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும். सीडी भी ले जाना पड़े. ஏன்னிப்படி சித்திரத்தையும் கொண்டு போகணும். ड्रामा अनुसार स्थापना होनी ही है. நாடகத்தின் அனுசாரமாக புது உலக ஸ்தாபனை நடந்தே தீரும். பாபா सर्विस के लिए जो डायरेक्शन देते उस पर ध्यान देना. பாபா சேவைக்காக என்ன கட்டளை கொடுக்கின்றாரோ அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பாபா कहते पैजेस किस्म किस्म के लाखों बनवावो. பாபா சொல்கிறார் விதவிதமான பேஜஸ் லட்சக்கணக்காக பண்ணுங்கிறாரு. ட்ரெயின் की टिकट लेकर 100 மைல் तक सर्विस करके आओ. ரயில் பயணம் போகும்போது கூட நீங்கள் 100 மைல் தூரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஏறுங்க. அதில் உள்ள பயணிகளுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு வாங்க. एक डिब्बा से दूसरा फिर तीसरा बहुत साज. ஒவ்வொரு பெட்டியாக போய் அங்குள்ளவங்களுக்கு சேவை. ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு ஏறுங்க, 100 மைல் தூரம் போயிட்டு திரும்பி வாங்க. இப்போ போகும்போது அத்தனை பெட்டியில் உள்ளவங்களுக்கு சேவை பண்ணலாம், வரும்போது எத்தனை பெட்டியில் உள்ளவங்களுக்கு சேவை பண்ணலாம். बच्चों को सर्विस का शौक होना चाहिए. குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வேணும். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே.
ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், விசாசன் மந்தன்கர் அச்சி ரத்தன் நிகழ்னா. ஞான சிந்தனை செய்து நல்ல நல்ல ரத்தனங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். கமாய் ஜமா கர்னி, வருமானத்தை சேமிக்க வேண்டும். சச்சா சச்சா குதாய் கித்மத்கார் பன் சேவா கர்னி, உண்மையிலும் உண்மையான குதாவின் உதவியாளர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும். படாய் க பௌத் ஷோங்க் ரகனாய், படிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் வேண்டும். ஜபி சாய்மை மிலே ஏகாந்த் மே சலே ஜான, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏகாந்தத்தில் போயிடு. ஐசா அபியாஸ்கோ ஜோ ஜீத்தே ஜி ஷரீர் மே மரே, அப்படி பயிற்சி செய்யுங்கள் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டே இறந்த நிலை. ஸ்டேஜ் का अनुभव होता रहे, இந்த நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும். தேகபான் பூல் ஜாய், தேகபானத்தை மறந்து விடுங்கள். अपने मूल संस्कार के परिवर्तन द्वारा विश्व परिवर्तन करने वाला उदाहरण स्वरूप भव, தன்னுடைய பழைய சன்ஸ்காரங்களை மாற்றம் செய்து உலக மாற்றத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உதாரண ஸ்வரூபமாக ஆகுக. हर एक अपने में जो अपने मूल संस्कार है, जिनको नेचर के ஒவ்வொருத்தருகிட்டையும் சில இயல்பான பழக்கங்கள் இருக்கும். சன்ஸ்கார் அது என்ன சொல்லுவாங்க, என்னுடைய நேச்சர்னு சொல்லுவாங்க. ஜோ சமய பிரதி சமய ஆகிய பண்ணமே ருக்காவட்டாத், அந்த வேண்டாத பழைய பழக்கங்கள் தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. உஸ் மூல் சன்ஸ்கார் கா பரிவர்த்தன் கர்னே வாலா, அந்த ஒரு பழைய சன்ஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் உதாரண ஸ்வரூபனோ ஒரு எக்ஸாம்பிளாக ஆகுங்க. தப் சம்பூரன் விஸ்வ பரிவர்த்தன் होगा, அப்போ முழு உலக பரிவர்த்தனை ஏற்படும். अब ऐसे परिवर्तन करो जो कोई वर्णन न करे, इनकी संस्कार तो शुरू से. அதனால் உங்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது, இவங்ககிட்ட இந்த சன்ஸ்காரம் ஆரம்பத்திலேருந்தே இருக்குன்னு. जब परसेंटेज में अंश मात्र भी पुराना कोई संस्कार दिखाई न दे, உங்களுடைய அந்த பழைய சன்ஸ்காரங்கள் சிறு துளி கூட வெளிப்படக்கூடாது, வர்ணனாகோ வர்ணிக்கப்படக்கூடாது. தப் இங்கே சம்பூர்ண பரிவர்த்தன் உதாரண, அப்போ தான் உங்களை என்ன சொல்ல முடியும், இவங்க முழுமையாக மாறிட்டாங்க, உதாரண ஸ்வரூபமாக இருக்கிறார்கள். ஸ்லோகன், अप्रत्यन का समय बीत गया इसलिए दिल से प्रतिज्ञा कर जीवन का परिवर्तन करो. இப்போ முயற்சி செய்யக்கூடிய காலம் முடிந்து விட்டது, அதனால் உள்ளத்தால் உறுதிமொழி எடுத்து வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். अव्यक्ति सारा स्वयं और सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों को प्रयोग करो. स्वयத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். जैसे साइंस प्रयोग में आती है तो समझे साइंस अच्छा काम. எப்படி அறிவியல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய விஷயத்தில் மனிதர்களுக்கு பயன்பாடாக இருக்குது. அது பயன்படக்கூடிய காரணத்தினால என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானம் நன்றாக இருக்கின்றது. ஐசி சைலன்ஸ் கி சக்தி கோ பிரயோக் கரோ, அதே மாதிரி அமைதி சக்தியை பயன்படுத்துங்கள். இஸ்கேலி ஏகாகிரதா கா அபியாஸ் படோ, அதற்காக ஏகாகிரதாவுடைய பயிற்சி செய்ய வேண்டும். ஏகாகிரதா கா மூல் ஆதார் ஹே மன் கோ கண்ட்ரோலிங் பவர், அந்த ஏகாகிரதாவுக்கு முக்கியமான ஆதாரம் எது, மனதில் கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டும். ஜிசே மனோபல் படுத்த, இதன் மூலம் மனோசக்தி அதிகரிக்கின்றது. இஸ்லே ஏகாந்தவாசி பனோ, அதனால் ஏகாந்தவாசியாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக நீயும், உனக்காக நானும், எனக்காக
தடையா